நாளைக்கா? என்ன சார் சொல்றீங்க? அதுக்குள்ள அவரை அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. என்னம்மா பண்றது? நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், அசைய மாட்டேங்கிறாரு மனுஷன். அப்பா, நீங்களாம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். அட செல்வம், உட்காருப்பா. என்ன விஷயம்? சார் நீங்க படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டு பக்கம் எட்டி பார்க்கறதே இல்லையே. தம்பி கிட்ட அப்பப்போ உன்னை பத்தி கேட்பேன். சரி, என்ன சாப்பிட்ற? நீங்க எப்ப சார் இங்க வந்தீங்க? டிரான்ஸ்ஃபர் தான், 1 மாசம் ஆச்சு. ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? என்னப்பா முழிக்கிற? என்ன விஷயம் சொல்லு. போஸ்ன்னு ஒருத்தரை பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அவன் தான் சரியான அடிதடி பார்ட்டியாச்சே. அதுக்கு என்னப்போ? சார் அவர் எங்க க்ளோஸ் ரிலேட்டிவ், கொஞ்சம் தயவு பண்ணீங்கன்னா. ஏன்பா வரும்போதே ஒரு கோரிக்கையோட வந்திருக்கியா? இல்லை சார், அவர் நல்லவர் தான் சார், ஏதோ கோவத்தில் இப்படி பண்ணிட்டாரு. கோவம் வந்தா அடிச்சிடுறதா? அடிபட்டவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான். இப்போ வக்கீல் கூட வந்தாரு, நான் விடல. கிடக்கட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். சார் அதுக்கு இல்லை, எங்கள் அண்ணி அவங்க மிஸ்ஸஸ்னு லேடிஸ்லாம் வெளியில் நின்று அழுதுட்டு இருக்காங்க சார். இனி அவர் எந்த தப்பும் செய்யாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். யோ திறந்து விடியா. செல்வம், நீ என் தம்பியோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவனை வெளியே விடல. இனிமே அவன் ஒழுங்கா இருக்கணும், சொல்லி கூட்டு போ. தேங்க்ஸ் சார். மனசுல பெரிய சண்டியர்னு நினைப்பு, கொஞ்சம் புத்தி சொல்லி வை. சரிங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா, வரேன். நல்ல காரியம் பண்ணிக்க தம்பி. ரோஷ கட்ட பையன் வீட்டு பொண்ணுல ரோட்டு வரைக்கும் வந்துட்டு வெக்கமில்ல உனக்கு? ஆமா, அவர் என்ன திருடிட்டா ஜெயிலுக்கு போயிட்டாரு? ஏதோ தெரியாம கோவப்பட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு. அதுக்கு கோபம், இந்த கோபம் அவனை எங்க கொண்டு விடும் தெரியலையா? ஏதோ தெய்வம் மாதிரி வந்தீங்க தம்பி, இவனையும் வந்துட்டான். இல்லன்னா இல்லனாலும் ஒன்னும் ஆயிருக்காது மாமா. என்ன ஒண்ணும் ஆயிருக்காதுங்கிறீங்க? எவன் ஸ்டேஷன் கச்சேரின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது? சரி மாமா, இப்பதான் எல்லாம் சரியா போச்சுல, விடுங்க. வாங்கண்ணே, அண்ணி வாங்க. தனோனி, அண்ணன் வீட்டுக்கு தான் வர போறாரு, பொறுமையா பாத்துக்கலாம். வாங்க நீங்க. வாடா. வாங்க. அப்பா வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன திகைச்சு ஆடி போய் இப்படி பிடிச்சிருந்ததை விட்டுட்டீங்களே? என்ன சரலா, யாராவது வந்துட போறாங்க, நீ பாட்டு உள்ள வந்துட்ட? நான் உங்க வீட்டுக்குள்ள வர அளவுக்கு யோகியமானவளான்னு நினைக்கிறீங்களா? இல்ல சரலா. இல்ல உங்க மனசளவுல இன்னும் நான் அசிங்கமானவளா தான் இருக்கேனா? இல்ல சரலா, யாராவது வந்துட போறாங்கன்னு தான் எனக்கு. நான் உங்களை பழைய மாணிக்கமா பார்க்க வரல. அதனாலதான் இங்க வரதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. ஆனா நீங்க இன்னும் என்ன பழைய சரளாவா தான் பாக்குறீங்க. அதான் என்ன பார்த்ததும் இப்படி பயப்படுறீங்க. இங்க பாருங்க, என் புருஷன் கூட நானும் ஃபாரினுக்கு போறேன். இது உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக மட்டும் நான் இங்க வரல. பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா இவ திருந்திருப்பாளானா? வேணா திருந்தி வாழ ஆசைப்படுறவன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் இப்படிதான் மாறணும். என்ன சாத்தா வேதம் ஓதுதேன்னு பாக்குறீங்களா? நம்ம 2 பேருக்கும் அந்த தப்பான எண்ணம் இருந்திருக்கு. அதனாலதான் நான் வந்ததும் நீங்க பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. உங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுதா நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா இனிமேலும் என்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது.
நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு நிறைய வக்ரங்கள் இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் நீங்க என் கூட வச்சுக்கிட்ட உறவு உங்களோட வக்ரம். புருஷனுக்கே துரோகம் பண்ணிட்டு நான் உங்க கூட வச்சுக்கிட்ட உறவு என்னோட வக்ரம். ஆனா முதலிரவு அன்னைக்கு புருஷன் கூட இல்லைங்கிற வருத்தத்துல இருக்கும்போது புருஷனோட தப்பான உறவு பத்தி தெரிஞ்சும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்காங்களே உங்க பொண்டாட்டி. அது அவங்களோட பெருந்தன்மை. கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு நல்ல புருஷனும் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியும் கிடைச்சிருக்காங்க. அதனாலதான் நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் திருந்தணும் மாணிக்கம். சரளா, என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெறும் உடம்பு சுகத்துக்காக மட்டும் நீங்க என் கூட பழகல. உங்க பண தேவைக்காகத்தான் பழகிருக்கீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கிளம்புறேன். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது என்ன மறந்துட மாட்டீங்களேன்னு. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, சரளாங்கிற இந்த பேர், நம்ம பழகின நாட்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் கிளம்புறேன். சரளா, காஃபி. பரவாயில்லையே, இந்த சரளாவுக்கு உபசரிப்பு கூட இருக்கே. சரளா காஃபி சாப்பிடுன்னு சொல்றது உங்களோட திருப்திக்கு, அத வேண்டான்னு நான் சொல்றது என்னோட திருப்திக்கு. நான் வரேன். போறேன். விஜி, விஜி, என்ன விஜி, நான் என்ன ஒரு ஃபீலோட கையாட்டுறேன், நீ ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம போயிட்டே இருக்கிய. இன்னும் சத்தம் போட்டு பேசுங்க. ரோட்ல நின்னு கையாட்டுங்க. ஊர்ல என்னதானே தப்பா நினைப்பாங்க. என்ன விஜி, எந்த காலத்துல இருக்க? இந்த காலத்து பொண்ணுங்களாம் இது ஒரு மேட்டராவே நினைக்கிறது இல்ல. நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுல ஒன்னு அநியாயத்து கட்டுப்பாடா வளர்த்துருக்காங்கன்னு. அதான் இந்த நடுங்குற. உங்களுக்கு என்ன, நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் சத்தம் போட்டு பேசலாம், ரோட்ல நின்னு ஹாய்ங்கலாம். ஆம்பளைங்கிற லைசன்ஸ் இருக்கு. ஆமா, நீ தான் மெச்சிக்கணும். ஆம்பளைங்களுக்கும் வேற நிறைய பிரச்சனைங்க இருக்கு விஜி. அது சரி, இதை ஆர்கியூ பண்ணதான் இங்க வந்தீங்களா? பேசாம கிளம்பி போங்க. கிளம்பி போகவா? உன்னை விட்டுட்டா? அது சரி, பைக்ல ஏறுவா. பைக்லயா? ஓஹோ, நான் மாட்டேப்பா. ஏன், கீழே விழுந்துருவோன்னு பயமா? யாராவது பாத்துருவாங்களே. இப்படி நின்று பேசிட்டு இருந்தா மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்களா? கண்ணை முடிப்பாங்களா? ஐயோ, இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு, நடந்து போனா தானே எல்லாரும் பார்ப்பாங்க. பைக்ல ஏறு, சல்லுன்னு போயிடலாம். வா வா வா, ஏறு. சுத்தம் இதுலயே தெரியுது. என்ன தெரியுது? இதுக்கு முன்னாடி நீ பைக்லயே ஏறினது இல்லைன்னு. கீழே ஊந்துற போற, ஏறி டைட்டா புடிச்சுக்கோ. இப்படி வா விஜி, வா. வா விஜி. தான் என்னோட ஸ்டுடியோ. இது டார்க் ரூம், ரொம்ப இருட்டா இருக்கும். சந்தோஷமான இடம். இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நீ எப்போ வருவேன்னு ஏங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நீ வந்துட்ட, இதோட ஆசை எல்லாம் நிறைவேற போகுது. எப்பவுமே என்ன புகழ்ந்து பேசிட்டு தான் இருப்பீங்க போல இருக்கு. புகழ்ந்து தானே பேசுறேன், போய் பேசலையே. ஐயோ,
ஏய் என் போட்டோ ஏன் இங்க இருக்கு? இங்க இருக்கிறதெல்லாம் மத்தவங்களோட கனவு கன்னிகள். இது என்னோட கனவு கன்னி. இந்தா என் கனவு கன்னிக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன். என்னங்க இது? எப்போ வாங்குனீங்க? நீ எப்பவாச்சும் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன். புடி, பிரிச்சு பாரு. நல்லா இருக்கா என்னோட செலெக்ஷன்? நல்லா இருக்கு. விஜி, நான் உன்னை தினமும் பார்க்கணும். எங்க பார்க்கலாம்? இதுல என்ன பிரச்சனை? ஹாஸ்பிடலுக்கு வர வேண்டியது தானே? அதான் டாக்டரை நல்லா ஐஸ் வச்சு கவுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? ஹாஸ்பிட்டல்ல இப்ப பாரு யாராச்சும் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பிரைவசியே இல்ல. அதுக்கு என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்னா 4 பேர் வரதா செய்வாங்க. விஜி, நீ தினமும் இங்க வந்துற. தினமுமா? இங்கயா? நான் உன்னை பைக்ல கூட்டு வந்துடுறேன். விஜி, நீங்க வா. நீ இப்படி வா, இப்படி வா. நீ வா. என்ன? வா வா, நான் சொல்றேன், நீ உட்காரு. இதோ பார், இது நீ கட்டிக்க போறவன் தொழில் பண்ற இடம். இதோட நேச்சர் என்ன, என்னோட வரவு செலவு என்ன, இதெல்லாம் என்ன கட்டிக்க போறவங்கிற முறையில நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நிஜமாவா? இனிமே நீ தான் இந்த கடைக்கு ஓனர். இது வரைக்கும் நான் உன்னை கரெக்ட் பண்ண, இனிமே நீ என்ன கரெக்ட் பண்ணு. என்ன மாமா, பயங்கரமா அடிச்சிட்டாங்களா? அதை விடு. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. முதல்ல உங்க ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கணும். நேரமே சரியில்லை. ஐயோ, மாமாக்கு என்னாச்சு? தனாக்கா, மாமா ஏன் இப்படி படுத்திருக்காரு? ஆக்சிடென்ட்டா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். வாய மூடேண்டி. பவானி, நீ ஒன்றும் பயப்படாத. ஹிஸ்டரி புக்ல படிச்சிருக்கல, போரில் வாங்கிய விழுப்புண்ணு. அது மாதிரி இது அக்க போர்ல வாங்கினது. என்ன சொல்றீங்க? டியூப்ளிகேட் நகையை வித்தவனா அண்ணன் பிரிச்சு எடுத்திருக்காரு. அதுக்காக போலீஸ் அண்ணனை பின்னிட்டாங்க. நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? உங்களுக்கு வலிச்ச மாதிரி தானே நீங்க அடிச்ச உங்களுக்கும் வலிச்சிருக்கோம். இனிமேலாவது கை நீட்டுற பழக்கத்தை விட்டுருங்க. லீலா, பெந்த புள்ள வேலை பார்த்துற மாதிரி பேசாத. ஆமாம், போஸ் பாவம். சும்மா இல்லீங்களா? சரிப்பா, எனக்கு அடுப்பங்கரையில நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். யாரோ எப்பவோ எனக்கு காஃபி கொடுக்குறேன்னு சொன்னதான் ஞாபகம். ஆமா, மறந்துட்டேன். பால் வேற இல்ல. ஏய் பவானி, போய் பால் வாங்கிட்டு வா. வேண்டாங்க, நான் வர காப்பியே குடிப்பேன். என்னது வர காப்பியா? வர காப்பின்னா என்னங்க அவ்வளோ அலட்சியம்? தமிழ்ல வர காப்பின்னு சொன்னா உங்களுக்கு இலக்காரமா இருக்கு. இதே ஸ்டைலா 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பிளாக் காஃபின்னு சொல்லி குடிச்சா அது மரியாதை. சரி சரி, போட்டு கொண்டு வரேன். எங்கேயோ போயிடாம இருங்க. ஏன்னா உங்க வீட்ல இருந்து வரவங்க சமயத்துல குடிக்காம போயிடுற பழக்கம் உள்ளவங்க. நான் ஒன்னும் எங்க அண்ணன் மாதிரி கிடையாது. நீங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க, குடிச்சிட்டே கிளம்புறேன். போய் எடுத்துட்டு வா. அண்ணி, அண்ணி, நான் கிளம்புறேன். நீ அதுக்குள்ள கிளம்புறீங்களா செல்வம்? சாப்பிட்டுட்டு போங்களேன். பரவாயில்ல அண்ணி, அண்ணனால நீங்க மன கஷ்டத்துல இருப்பீங்க. சரி, ஏதோ 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்தா அதை மறக்கடிக்கிற அளவுக்கு ஏதோ பிரச்சனை எல்லாம் நடந்து போச்சு. பரவாயில்ல செல்வம், இதுக்கெல்லாம் நான் பழகிடுவேன்னு எனக்கு தோணுது. இந்தாங்க. தேங்க்யூ. டெய்லி உங்க காஃபியை குடிச்சாலே போதும், எல்லா கஷ்டமும் பழகிடும். ஹலோ, வாங்க வாங்க. எங்க வரீங்க? வேலைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து போயிருக்கு. நீங்க பாட்டுக்கு ஜாலியா கொளுத்துற வெயில்ல சும்மா ஹாயா நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆமா, என்னது? என்னங்க நீங்க ரோட்ல நின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? லேடிஸ் கையில 1000 இருக்கும். அதெல்லாம் கேட்கறது டீசன்சி கிடையாது, புரியுதா? நான் சாதாரணமா தாங்க கேட்டேன். அதுக்கு போய் இப்படி படபடன்னு பொறிஞ்சு தள்ளுறீங்க. உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? இப்படி நடு வழியில வயசு பொண்ணு நிக்க வச்சு பேசுறது அவ்வளவா சரியில்லை. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஊர்ல பாக்குறவங்க என்ன தானே தப்பா பேசுவாங்க. இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. சாரிங்க, நான் அப்படியெல்லாம் நினைச்சு கேட்கல.
வெரி சாரி. நான் வரேன். விஜய், விஜய், இந்த காஃபி. வேண்டாம். ஏண்டி? செல்வம் இங்க வந்தானா? என்னடி இது? மரியாதை இல்லாம அவன் இவனு. அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஒரு வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சு வளவளன்னு பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, கிண்டலும் கேலியும் வேற. உனக்கே இப்படி தேவையில்லாம கோவம் வருது? செல்வம் நம்ம சொந்தக்காரர், ரோட்ல நின்னு 4 வார்த்தை பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என்ன அட்வைஸா? விஜய், நான் ஒன்னும் உனக்கு அட்வைஸ் பண்ணல, மனசுல பட்டதை சொல்றேன். செல்வம் ரொம்ப நல்ல டைப். அவரை பத்தி தப்பா பேசுறது பாவம். ஓகேமா, ஓகே. செல்வம் நல்லவன்னா நீயே போய் கல்யாணம் பண்ணிக்க. அக்காவும் தங்கச்சி ஒரே வீட்ல வாக்கப்பட்டு சந்தோஷமா இருங்க. நான் ஒண்ணும் தடுக்கல. எனக்கு அவ கண்ட இடத்துல நின்னு வளவளன்னு பேசிட்டு இருக்கிறது பிடிக்கல, அவ்வளவுதான். உன் கொழுந்தனார் செல்வம் இருக்காரே, அவர் என்ன சரியான இதுவா இருக்காரு? என்ன சொல்ற விஜயா? செல்வம் தங்கமான ஆளாச்சே. அடேங்கப்பா, அந்த ஆளை நீதான் மெச்சுக்கணும். நடு ரோட்ல வழி மறிச்சு என்னங்க நன்னங்க ஈஹின்னு வாங்கிட்டே என்கிட்ட பேசுறாரு. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? விஜய், கொஞ்சம் நிதானமா பேசு. எல்லாரும் மாதிரி செல்வத்தை நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத. செல்வம் ரொம்ப யோக்கியமானவர்டி. நீ சர்டிபிகேட் கொடு. அந்த ஆள் பல்லு இச்சது எனக்கு தான் தெரியும். விஜய், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ இப்படி பேசினா அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். அடேங்கப்பா, கொழுந்தனை சொன்னதும் கோவம் வருதோ? புகுந்த வீட்ல உன்னை இந்த மாதிரி வச்சிருக்கும் போதே நீ அவங்கள விட்டு தர மாட்டேங்கிற. கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான், உன்னை பிடிக்கவே முடியாது.